ஒரு ஆபீஸ்ல எல்லாருமே இவளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாருமே மதிக்காத ஒரு பொண்ணு. அவளோட பேரு லிண்டா. அவங்க கம்பெனில ஹார்டஸ்ட் ஒர்க்கர் அவ தான். லேட் நைட் ஒர்க், ரிப்போர்ட்ஸ், கால்குலேஷன், பிரசன்டேஷன் எல்லாமே லிண்டா தான் செஞ்சு முடிப்பா. ஆனா கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவளோட மேனேஜர் டானோனுக்கு தான் போகுது. ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல பெரிய போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்காக லிண்டா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவளோட மேனேஜர் டானோன் வந்து ரிப்போர்ட்டை பார்த்ததும் ஷாக் ஆயிடுறான். இது அன்பிலீவபிள் லிண்டா, அமேசிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் வந்து மீட்டிங்க்கு நீ வராத, நானே பிரசன்டேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உன் பேரை எல்லார்கிட்டயும் சொல்றேன், நீ பண்ணதை தான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இன்னசென்ட்டான லிண்டாவும் அதை நம்பிடுறான். மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இவ ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ டானோன் வந்து அந்த ரிப்போர்ட்ல எழுதிட்டு இருந்த இவளோட பேர் எடுத்து தூக்கி போட்டுறான். போட்டுட்டு அந்த மீட்டிங்ல இது ஃபுல்லா என்னோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றான். இதை பார்த்த உடனே லிண்டா அங்கேயே ஃப்ரீஸ் ஆயிடுறா. அவளுக்கு கோபம், அவமானம், அவளால பேசவே முடியல. ஏன் ஆபீஸ்ல இருக்கிற யாருமே என்ன சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவ எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பா. எல்லாருமே அவளை வந்து ஒரு ஆக்வர்டு, வியர்டு, சோஷியலி ஜீரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. லஞ்ச் பிரேக்ல கூட கோவர்க்கர்ஸ் எல்லாம் அவுட்டிங் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. லிண்டாவும் சிரிச்சுக்கிட்டே நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இன்டர்ஃபியர் ஆவா. ஆனா டக்குன்னு வந்து பேசிட்டு இருந்தவங்களா சைலண்ட் ஆயிடுவாங்க. ஒருத்த மட்டும் ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். ஸோ இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல, வெக்கேஷன் போட்டோஸ்ல கூட பாத்தீங்கன்னா இவ தனியா தான் இருப்பா. அவளுக்குன்னு இருக்க ஒரே ஒரு கம்பெனியன் வந்து ஒரு பேரட் மட்டும்தான். ஆனா இதெல்லாம் தாண்டியும் லிண்டா வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ணுவா. ஒரு நாள் அவளோட ஹார்ட் ஒர்க்குக்கான வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கா. அதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஓனர் வந்து ஒரு வாட்டி இவகிட்ட சொல்லியிருப்பாரு, நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சென்டென்ஸ் தான் அவளை வந்து உயிரோட ஓட வச்சுட்டு இருக்கு. ராப்பகலா ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு லிண்டா வந்து வீட்டில் வந்து சர்வைவர் ஷோ பார்த்துட்டு இருக்கா. ஸோ சர்வைவல்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷோ ஆகட்டும், புக்ஸ் ஆகட்டும், அது ரிலேட்டடாகவே எப்பவுமே படிச்சுட்டே இருப்பாள். அடுத்த நாள் கம்பெனிக்கு புது பிரசிடென்ட் வராரு. அவன் பேர் வந்து பிராட்லி, கம்பெனி ஓனரோட மகன். ஸோ கம்பெனியோட ஓனர் வந்து இறந்து போயிட்டாரு. கம்பெனியோட ஓனர் பாத்தீங்கன்னா ரிச் அண்ட் அரகண்டான ஆளு. ஃபர்ஸ்ட் இவரை பார்த்தோன்னே லிண்டா எக்ஸைட்மெண்ட்ல ஓடி வந்து கிரீட் பண்றா. அவ ஹரியா லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருப்பா ஃப்ளோர்ல. அப்போ மயோனிஸ்லாம் வாய் சைட்ல ஒட்டிட்டு இருக்கும். பிராட்லி வந்து அவளை பார்த்ததுமே கொஞ்சம் டிஸ்கைஸ்டு ஃபேஸ் போடுறான். ஸோ லிண்டா வந்து ஆக்வர்டா ஜோக் அடிச்சு சிரிச்சு அவனோட மிங்கிள் ஆக ட்ரை பண்றான். ஆனா எல்லாமே கிரிஞ்ச் ஆயிடுது. பிராட்லி வந்து அங்கிருந்து போகணும் அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ அவனோட கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மைனஸ் ஒட்டிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவன் டிஸ்கரேஜ்டா ஃபீல் பண்றான். அப்போ அங்க இருந்த எக்ஸிகியூட்டிவ் ஒருத்தர் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, அடுத்து லிண்டாவுக்கு தான் வைஸ் பிரசிடென்ட் ப்ரொமோஷன் பண்ண போறதா உங்க அப்பா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு. ஆனா உடனே பிராட்லி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறான். அவளா இம்பாசிபிள், கிளைண்ட்ஸ் எல்லாம் அவ ஹேண்டில் பண்ணவே முடியாது, அதுக்கு பதிலா என்னோட ஃப்ரெண்டு வந்து டானவன், அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே கூட இருந்தவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இல்ல கம்பெனியே லிண்டாவை நம்பிதான் ஓடிட்டு இருக்கு, உங்க அப்பா வந்து எல்லா ஒர்க்குமே அவளை நம்பிதான் டிபெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா பிராட்லிக்கு வந்து அதெல்லாம் கேராவே இல்ல. அவனுக்கு வந்து லிண்டாவை பார்த்தாலே எம்பாரசிங்கா இருக்கு. அதனால வந்து அவளை வேற ஆபீஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, கிளைண்ட்ஸ் எல்லாம் அவ பார்க்கவே வேணாம் அப்படின்லாம் சொல்றான். அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இவ தான் எல்லாமே பண்ணுவா. இப்ப அடுத்து நமக்கு வந்து பேங்காக்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதுல ஒரு ரிப்போர்ட்ல ஒரு இஷ்யூ இருக்கு, அதை கம்பெனில சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அவ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகே, அவ ஆபீஸ்லயே இருக்கட்டும், பேங்காக் ட்ரிப்புக்கும் அவன் வரட்டும் அப்படின்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்டு டானவனை பிரசிடென்ட்டா மாத்திடுறாரு. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா லிண்டாக்கு அப்பதான் தெரியும் பிராட்லியும் டானவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. அதனால தான் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு. ஸோ இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கோவத்தோட பிராட்லி ஆஃபீஸ்க்குள்ள போறா. நான் 7 வருஷமா இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன், அவன் வந்தே 6 மாசம் தான் ஆகுது, அவனுக்கு ப்ரொமோஷன் தரீங்க எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்குறா. அப்போ பிராட்லி வந்து அவளை காமா சொல்றான். ஓகே தான், நீ நல்ல ஹார்ட் ஒர்க்கர் தான், நம்பர்ல பிரில்லியன்ட் தான், ஆனா பீப்புள் ஸ்கில் இல்ல உனக்கு. ஒரு ரூம் ஃபுல்லா ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி சாம் பண்ணணும், டீலை எப்படி க்ளோஸ் பண்ணணும், கிளைண்ட் கிட்ட எப்படி சிரிச்சு பேசணும் அப்படின்றது உன்னால முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல வந்து பார்த்தனா உன்னோட பல்லுல எல்லாம் ஏதோ ஒட்டிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹியூமிலேட் பண்றான். லிண்டா ஆல்மோஸ்ட் அழுதுறா. ஆனா பிராட்லி வந்து சரி நான் கடைசியா இன்னொரு
சான்ஸ் தரேன், பேங்காக் மீட்டிங்ல ஒரு இஷ்யூ இருக்கு, அதை சால்வ் பண்ணு, அதை சால்வ் பண்ணி உன்னை நீயே ப்ரூவ் பண்ணி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அண்ட் லிண்டா பேசுற வரதை கூட அவன் கண்டுக்கவே இல்லை. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பிராட்லியோட ஃபியான்சே ஜூரி அங்க வந்துடுறா. அவளோட என்கேஜ்மெண்ட் ரிங்கை பார்த்து இவ அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்கா லிண்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிராட்லி இன்னொரு இன்சல்ட்டும் பண்றான். நிறைய ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ டெஸ்க்லயே சாப்பிட்ற, அந்த லஞ்ச் வந்து ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு, அவங்களால ஒர்க்கே பண்ண முடியல, அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீ வந்து ஃப்ளோர்ல சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் இது ஃபுல்லாவே போய் தான், அவனுக்கு அது பிடிக்காது, அதனால வந்து லிண்டா கிட்ட அப்படி சொல்றா. ஸோ லிண்டா வந்து ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே நடந்து போறா. எல்லாரும் தன்னை ஜட்ஜ் பண்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. கார்ல போய் உட்கார்ந்ததுமே அவ அழ ஆரம்பிச்சிடறா. நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே கார்ல கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து பேங்காக் ட்ரிப்புக்காக ஏர்போர்ட்டுக்குள்ள ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட லிண்டா வரா. அவ கண்ணில் ஹோப் இருக்கு, கையில லேப்டாப் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து சொல்றா. ஆனா பிராட்லி வந்து அவளை பார்த்த உடனே இவன் ஏன்டா வந்தா அப்படின்ற மாதிரி அவளை இக்னோர் பண்றான். ஃபிளைட்ல கூட பாத்தீங்கன்னா லிண்டா மட்டும் சீரியஸா அந்த இஷ்யூக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் மீதி வரவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் அதே டைம் பாத்தீங்கன்னா டானவன் வந்து லிண்டா சர்வைவர் ஷோனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக என்ன பண்ணிருப்பானா ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து அதை வந்து அந்த ஷோக்கு ஆடிஷனா அனுப்பி வச்சிருப்பா. எப்படியோ அந்த வீடியோ வந்து டானவனுக்கு கிடைச்சிருக்கும். அதை அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் போட்டு காமிச்சு சிரிச்சு விளையாட்டு இருப்பாங்க. இவ திரும்பி பார்க்கும்போது இவளோட முகமே மாறிடுது. அவ அவமானம், கோபம், வலி, அந்த மூமெண்ட்ல வந்து அவ ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த ரிப்போர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுவா. அப்போ திடீர்னு பிளைட் வந்து குலுங்க ஆரம்பிக்குது. அண்ட் ஏரோஸ்டர் வந்து எல்லாருமே உட்கார சொல்றாங்க. லிண்டாவும் பிராட்லி மட்டும்தான் சீட் பெல்ட் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிளேன் வந்து வயலண்டா ஷேக் ஆகுது. டானவன் உட்பட மீதி இருக்க 3 பேருமே வந்து தூக்கி எறிகிறாங்க. சடன்லி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன், பிளேன் என்ஜின்ஸ் எல்லாம் ஃபயர் ஆயிடுது. உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் கத்துறாங்க, கேபின் ப்ரெஷர்னால உடஞ்சே போயிடுது. ஸோ அந்த கேஎஸ்ல பாத்தீங்கன்னா டானவன் வந்து லிண்டாவோட காலை பிடிச்சிட்டு தொங்குறான். லிண்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவன் என்ன பண்றான்னா உன் சீட்டை கொடுத்துரு, என்னை காப்பாத்து அப்படி சொல்லிட்டு அவளையே வந்து கொலை பண்ண ட்ரை பண்றான். லிண்டா வந்து உயிரே போற நிலைமை வந்ததுனால அவளோட பக்கத்துல இருந்த ஒரு ஃபோக்கை எடுத்து அவனோட கையிலேயே குத்திடுறா. டானவன் கத்துறான். அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவனும் வெளில போயிடுறான். அவனோட டை மட்டும் பிளேன்ல சிக்கிக்குது. உடம்பு கிளாஸுக்கு வெளில மோதி பவுன்ஸ் ஆகுது. ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா லிண்டா வந்து அந்த விண்டோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். பிளேனே கண்ட்ரோல் இழந்து கடல்ல கிராஷ் ஆகுது. தண்ணி ஃபுல்லா கேபினெட்குள்ள வர ஆரம்பிக்குது. லிண்டாவோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ண எப்படியோ போராடுறா. மூச்சு முட்டுது. சுத்தி பாத்தீங்கன்னா டெட் பாடியா இருக்கு. ஃபைனலி அவ பெல்ட் ரிமூவ் பண்ணிடுறா. அப்போ இறந்து போன ஒரு முகம் வந்து அவளோட முன்னாடி வந்து ஃப்ளோட்டிங் ஆகி வந்து நிக்குது. அவ பயந்து போய் கத்துறா. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ்க்கு மேல வந்துடுறா. அவளை சுத்தி எல்லா இடமும் கடல் மட்டும் தான் இருக்கு. கொஞ்ச செகண்ட்ல மொத்த பிளேனுமே வந்து தண்ணிக்குள்ள டிசப்பியர் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில விடியுது. இவ ஒரு ஐலாண்ட்ல கண்ணு வச்சு பாக்குறா தனியா. அவ ஐலாண்ட்ல நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போதான் பிராட்லி அன்கான்சியஸா இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அவனோட கால்ல ஒரு பெரிய காயம் இருக்கு. உடனே லிண்டா வந்து சர்வைவல் மோடுக்கு மாறிடுறா. சோ அவதான் நிறைய புக்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பண்ணதுனால எப்படி ஒரு இடத்துல சர்வை பண்ணணும் அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். 2 கல்ல உரசி ஒரு பிளேட் மாதிரி ஒண்ணு உருவாக்குறா. அதுல இலை தலை எல்லாம் வெட்டி அவனுக்கு வந்து ஒரு ஷெல்டரை ரெடி பண்றா. கோகோனட் ஷெல்லுல ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ராப்பை செட் பண்றா. அண்ட் ஈவினிங்கா மழை பெய்யுது. லிண்டா வந்து சேஃபா ஷெல்டர்ல இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து பிராட்லி கண் திறக்கிறான். யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். லிண்டாவும் சைலண்டா இல்ல அப்படின்னு சொல்லி தலையசைக்கிறா. பிராட்லி வந்து ரொம்ப பிரேக் டவுனே ஆயிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கான். அண்ட் அந்த நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா லிண்டா தான் வேலை செய்யறான். ஃபயர் உருவாக்குறா, ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்து குக் பண்றா, பிராட்லிக்கு ஃபுட்டு கொடுக்குறா. அவனுக்கு ஸ்மெல்லும் பிடிக்கல. அண்ட் இவளோட அந்த இதுவும் நடவடிக்கையுமே அவளுக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் டே வந்து லிண்டா வந்து எக்ஸைட்மெண்டா ஓடி வரா. நான் ஒரு போர் ட்ராக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்னா காட்டு பண்ணின்னு நினைக்கிறேன். அக்கௌண்டிங்ல இருந்து நீ எப்படி நீ ஹண்டிங்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் பிராட்லி. உடனே வந்து லிண்டா சிரிக்கிறா. சாரி, நான் ஒர்க் பண்ணது ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா பிராட்லி வந்து ஒரு நாள் கூட அவளோட ஒர்க்கை ப்ராப்பரா பார்த்ததே இல்லை. காட்டுக்குள்ள லிண்டா வந்து ஒரு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போறா. சடன்லி பின்னாடி இருந்து ஒரு காட்டு பண்ணி வந்து அவளை அட்டாக் பண்ணுது. அவ தரையிலே விழுந்துடுறா. அண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காட்டு பண்ணியோட சண்டை போட்டு ஃபைனலா அந்த காட்டு பண்ணிய கொன்னுடுறா.
கொஞ்ச நேரம் கழிச்சு லிண்டா வந்து அந்த காட்டு பண்ணிய கேம்புக்கு எடுத்துட்டு வந்து போடுறா. பிராட்லி அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவன் ஸ்லோவா ரெஸ்பெக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அந்த காட்டு பண்ணியை சாப்பிடுறாங்க. அண்ட் டேஸ் பாஸ் ஆகுது. 2 பேரும் ஐலாண்ட் லைஃபுக்கு அடாப்ட் ஆகுறாங்க. அப்போ லிண்டா வந்து ஷெல்டரை வந்து அப்கிரேட் பண்றா வேற ஒரு இடத்துக்கு. ஏன்னா இந்த ஷெல்டர் வந்து ஒரு மழை அப்போ எல்லாமே போயிடுது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரி அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லாமே அங்க நல்லாவே கிடைக்கவும் ஆரம்பிக்குது. அப்போ தூரத்துல ஒரு போட்டை பாக்குறா. ஆனா அவ ஹெல்ப் கேட்க ஓடவே இல்லை. சடனா நின்னுறா. அவளோட முகம் மாறுது. இல்ல இன்னும் டைம் வரல, இங்கேயே நல்லா இருக்கு, இந்த இடமே சூப்பரா இருக்கு, பாஸா இருந்தவன் நமக்கு கீழே வேலை செய்யற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, இந்த நிலைமை இன்னும் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறா. சோ வந்து ரெஸ்கியூ பத்தி அவ பேசவே இல்லை, அமைதியா வந்துட்டா. அண்ட் பிராட்லி வந்து ரெஸ்கியூ பத்தி தான் எப்பவுமே பேசிட்டே இருக்கான். ஆனா அது வந்து அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ரெஸ்கியூ பத்தி பேசும்போதெல்லாம் அதை அந்த டாபிக்கே மாத்திடுறா லிண்டா. அண்ட் நிறைய டைம் இவங்க 2 பேருக்கும் சின்ன சின்ன சண்டைகளும் நடக்குது. அப்போ என்ன சொல்றான்னா, நீ வந்து பிரசிடென்ட்லாம் கிடையாது, எனக்கு பாஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லிண்டா வந்து அங்க திட்டுறா. நான் இல்லாம உன்னால இங்க சர்வைவே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றான். ஸோ இந்த கோவத்தினால என்ன பண்றான்னா, பிராட்லி இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் தனியாக சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அவனால முடியல. அகைன் இவகிட்டயே வந்து சாரி கேட்டு பண்ணாயிரான். நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் காட்டுல ரெடி பண்ண ஒரு ஆல்கஹால் மாதிரியான ட்ரிங்கை வந்து குடிக்கிறாங்க. அப்போ வந்து லிண்டா ஃபைனலி யாருக்கிட்டுமே ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த ஷேர் பண்றா. என்னன்னா அவளோட ஹஸ்பண்டை பத்தி சொல்றா. அவளுக்கு வந்து ஒரு அபியூசிவான மேரேஜ் லைஃப் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அவளோட ஹஸ்பண்ட் எப்பவுமே குடிச்சிட்டு வந்து இவள அடிச்சுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு, ஒரு நாள் வந்து இவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு. அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கோவமா காரோட கீயை தேடிட்டு இருக்காரு. இவ வந்து வேணுமிட்டே எடுத்து காரோட கீயை வச்சுட்டு இருக்கா. அண்ட் அதனால வந்து அவன் அந்த கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அந்த கில்ட் வந்து இன்னும் என்ன ஹண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அண்ட் பிராட்லி வந்து ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மோட்டிவா சப்போர்ட் தான் பண்றான். எல்லாமே பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் லிண்டா சொல்வா, இங்கேயே நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம இங்கேயே இருந்துடலாம், நமக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மாதிரிலாம் நைட்ல பேசிட்டு இருப்பா. இது வந்து பிராட்லிக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றான்னா, நெக்ஸ்ட் ஒரு நாள் நைட்டு பிராட்லி வந்து ஒரு சீக்ரெட்லி பாய்சன் பெரிஸை மிக்ஸ் பண்ணி லிண்டா ஃபுட்ல கொடுத்துடுறான். அவ வந்து டிசி ஆகி கொலாப்ஸ் ஆகிறா. அந்த டைம் வந்து பிராட்லி சீக்ரெட்டா பில்ட் பண்ணியிருந்த ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா அவனால கடல்ல கொஞ்ச தூரம் கூட போக முடியல. பெரிய பெரிய வேவ்ஸ் வந்து அவனோட போட்டையை உடைச்சு மறுபடியும் அந்த தீவுலயே கொண்டு வந்து அது விட்டுடுது. இந்த வாட்டி வந்து லிண்டா தான் இவனை சேவ் பண்றான். அண்ட் இந்த டைம் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஆக்டோபஸ் பாய்சனை பிராட்லிக்கு கொடுத்து அவனை பேரலைஸ் ஆக்கிட்டு, இங்க பாரு நீ இன்னும் கண்ட்ரோல்ல இருக்கிறதா நினைக்கிற, நீ இன்னும் பாஸா நினைக்கிற, ஆனா நீ பாஸ் இல்ல, இங்க நான் தான் பாஸ், நீ வந்து நான் சொல்றதான் கேட்கணும், இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஃபயர்ல கத்தியை ஹீட் பண்ணி இவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். பயத்துல இவன் அழவே ஆரம்பிச்சான். அப்போ லிண்டா வந்து நைஃபை கீழே கொண்டு போயிட்டு ரத்தம் எல்லாம் தெரிக்குது, உடனே நம்மளதான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழ ஆரம்பிக்கிறான். சோ ஒரு எலியை தான் அவன் கொண்டு இருப்பா. வார்னிங்கும் கொடுக்குறான், இந்த டைம் தான் நான் எலியை கொண்டு இருக்கேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம வேற வழியே இல்லை, இவளை நம்பிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்ப ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் வந்து ரெஸ்கியூ போட் ஒன்னு ஐலாண்டுக்கு வருது. அதுல பாத்தீங்கன்னா ஜூரி, அதாவது பிராட்லியோட ஃபியான்சே வரா. லிண்டாவை பார்த்துதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா லிண்டாக்கு அது சந்தோஷமா இல்ல. 2 பேரையும் சரி வாங்க, நாங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்கோம், வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மலையோட ஒரு எட்ஜு கூட்டு போய் அங்க இருந்து சாக அடிச்சிடுறா. 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு லிண்டாக்கு கில்ட் எலுசினேஷன் ஆரம்பிச்சிருது. ஜூரி வந்து இறந்து போயிட்டு உயிரோட வர மாதிரி, இவளை கொலகாரின்னு சொல்லி கத்துற மாதிரியும் இவளுக்கு வந்து கனவுகள் வந்துட்டே இருக்கு. இதனாலேயே வந்து அமைதியா படுத்துக்கிட்டே இருக்கா லிண்டா. அண்ட் வந்து மீன்வைல் வந்து பிராட்லி வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடறான். ஜூரியோட ரிங்க பாத்துறான். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்ப லிண்டாவோட நைஃப் எடுத்துட்டு ஓடி வரான். அதுக்கப்புறம் 2 பேருக்கிட்டையும் பயங்கரமான சண்டை நடக்குது. 2 பேரும் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஃபைனலி பிராட்லி வந்து ஐலாண்டோட இன்னொரு சைட்ல ஒரு விஷயத்த டிஸ்கவர் பண்றான். அங்க வந்து ஒரு வெக்கேஷன் ஹவுஸ் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அந்த வீடு அங்கதான் இருக்கு. அப்ப லிண்டா வந்து எப்பயோ அவளுக்கு அது தெரியும். ஆனா இவங்கிட்ட என்ன சொல்லிருப்பானா, அந்த சைட்ல வந்து ரொம்ப பாய்சனஸான விலங்குகள்லாம் இருக்கு அண்ட் பாய்சனஸான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த சைட் போகாத அப்படின்னு சொல்லி இருப்பான். அதை நம்பி இவனும் அந்த சைட் போகாம இருப்பான். அண்ட்
இன்னொரு விஷயமும் அவனுக்கு தெரியும் என்னன்னா இவ்வளவு நாள் லிண்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குற ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் அந்த நைஃப் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ்ல இருந்து தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பா. அண்ட் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னே தெரியாது. அண்ட் இந்த டைம் லிண்டா வந்து இவனை சாவடிக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப என்ன பண்றனா லிண்டா பிலீவ் பண்ற மாதிரி பிராட்லி வந்து ஒரு ஹிடன் வெப்பனை வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு அவளை வந்து மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே நம்ம 2 பேரும் இங்கேயே இருப்போம். அண்ட் ஒரு கட்டத்துல வந்து அவளை மேனிபுலேட் பண்ணி அவளை சாவடிக்கலான்னு போகும்போது லிண்டா உஷாராயிடுறா. அவ வந்து ஒரு கோல்ஃப் இது வச்சு அவனை அடிச்சு அங்கேயே சாகடிச்சிடுறான். அண்ட் 1 இயர் கழிச்சு லிண்டா வந்து ஒரு செலிபிரிட்டியா ஆயிடுறா. புக்ஸ், இன்டர்வியூ, கோல்ஃப் ஈவெண்ட்ஸ்னு அவளோட சர்வைவல் ஸ்டோரியே வந்து எல்லா இடத்துலயும் பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. ஸோ அவ அந்த இடத்துல தனியா ஒரே ஆளா உயிர் பழிச்சதா சொல்லி இந்த உலகத்தையே நம்ப வச்சு அவளை ஹீரோவா இந்த உலகம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. யாருக்குமே ஒரு விஷயம் தெரியாது, அந்த ஐலாண்ட்ல என்ன நடந்ததுன்ற உண்மை யாருக்குமே தெரியாம அவ மறைச்சிடுறான். இதோட இந்த படம் முடியுது. நான் இன்னைக்கு சொன்ன படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கதையோட வரேன். பாய்.